பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். நன்மை செய்ய வேண்டும், இது தேவனுடைய கட்டளை. ஏன்னா தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, அவர்களுக்கு கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று ஒரு பக்கம் கட்டளை இருக்கிறது இல்லையா? உபாகமத்தில் வாசிக்கும் போது தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை, அவர்களுக்கு கையை என்ன செய்யணும், தாராளமாய் திறக்கணுங்கிறது ஒரு கட்டளை. அது மட்டுமல்ல, அதை விட ஒரு படி மேலா இன்னொரு வசனம் சொல்லுது, அதை திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியர் 2:10. உங்கள் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை திருப்பி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வேதம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். ஒரு பக்கம் சொல்லுது, தேசத்தில் ஏழைகள் இருப்பாங்கப்பா, இல்லாத தேசமே கிடையாது. எந்த தேசத்துலையாவது ஏழைகள் இல்லாமல் இருக்கா? கண்டிப்பாக எங்கே போங்க ஏழைகள் உண்டு. தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில் அவர்களுக்கு உன் கையை தாராளமாய் திறக்கணும், அது தேவனுடைய கட்டளை. அதை விட ஒரு படி மேலான ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை நீங்களும் கேட்க போகிறீங்க. அதுக்காக உங்களுடைய வேதத்தை எடுத்து எபேசியர் 2:10 எடுத்து. அல்லேலூயா. ஒரு நாள் பொழுதை கண்டேனையா, அல்லாள் என்னை ஒரு நாள் பொழுதை கண்டேனையா, அல்லாள் என்னை பெரிதையா, அல்பு கொள்கைய பெரிதை அன்பே அன்பே அல்பே அலைந்தேன் பல நாள் உம்மையே அறியா, அலைந்து திரிந்து அலைந்தேன் பல நாள் உம்மையே அலைந்து திரிந்த அடைத்தே அல்பாலே என்னையோ அடைத்தீர் அன்பாலே அடைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆர் புறமே ஆனந்தம் ஆனந்தமே. எடுத்துருப்பீங்க, வாசிக்க சொல்லட்டுமா? முதல்ல தேசத்தில் எல்லா ஏழைகளும் இருப்பாங்க, உங்கள் கையை திறக்கணும்னு இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எபேசியர் 2:10 சொல்லுது, வாசிக்க பார்க்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நல்ல கவனிங்க, நல்ல காரியங்களை செய்யறதுக்கு. அதான் நற்கிரியைனா என்ன அர்த்தம்? 2 விதமான கிரியை இருக்கு உலகத்துல, துர்க்கிரியைகளும் இருக்கு. இந்த ராகாபுங்கிற வேசி கூட அவள் செய்த கிரியையினால்தான் நீதி உள்ளவள். ஆமா, யாக்கோபு 2:25 வாசிக்கிறோம், ராகா அப்படியே ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். இந்த கிரியைக்கு ஒரு பலன் இருக்கு, மறந்துடக்கூடாது. ஏன்னா கிரியை இல்லாத விசுவாசம் ஒரு மனிதர் என்ன செய்யுது? ரட்சிக்கவே ரட்சிக்காது. யாக்கோபு 2:19 வாசிக்கிறோம், தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறாயே அது நல்லதுதான்,
பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நடுங்குகின்றது. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய அறியவில்லையோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தபோது கிரியைகளினாலே அல்லவோ அவன் நீதிமான் ஆக்கப்பட்டான். ஆகையினால கிரியை ரொம்ப முக்கியம். நன்மை செய்ய திறக்கணும். அது கட்டளை இருக்கு. ஆனால் அந்த கட்டளை எத்தனை பேருக்கிறோம்? நம்மகிட்ட கிரியையில வரணும். அதனால்தான், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நல்லது செய்யறதுக்காக தான் நம்மளை ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்காருங்கிறார். அதான் அர்த்தம். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவருடைய செய்கையாய் இருக்கிறோம். அவர் என்ன செஞ்சாலும் அதை நாம செய்யணும். ஏன்னா அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம். மறந்துடக்கூடாது. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கார். அவர் காட்டிட்டு போயிருக்கார், பாதை காட்டிட்டு போயிருக்கார். நாம அவர் நடந்த பாதையில, என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? கண்ணீரின் பாதையில நடக்கும் போதெல்லாம் களிப்போல நீரூற்றாய் மாற்றி கொடுத்தாரே, அப்படிப்பட்ட வழி காட்டின அந்த தேவன் நம்மளை எதுக்கு உண்டாக்கினாராம்? எல்லாத்தையும் உண்டாக்கி ஆள்றதுக்கு மட்டும் உண்டாக்கல. வேதம் ஒரு பக்கம் சொல்லுது, ஆதாம் ஏவாளை படைத்த தேவன் ஆசீர்வதித்தாராம். ஆணும் பெண்ணுமா உருவாக்கி சமுத்திரத்தின் மச்சங்களை, கடற்கரையில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும், தரையில் ஊர்ற வானத்தில் பறக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்தார்? இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த தேவன் நம்ம உண்டாக்கிறதுக்கு இன்னொரு நோக்கம் இருக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 வாசிக்கிறோம். என்னால் மறக்கப்படாம இருக்கணும்னு சொன்னா நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்? நற்கிரியைகளா இருக்கணும். அந்த நல்ல கிரியைகள் செய்வதற்கு தான் இந்த பூமியிலே நம்மை சிருஷ்டித்தார். நம்மளை உண்டாக்குறதுடைய நோக்கம் அதுக்கு தாங்க, நன்மை செய்யணும். அதனால தான் நீதிமொழிகள் 3:27 வாசிக்கிறோம், நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீங்க கேட்கலாம், நன்மை செய்யலாம் பிரதர், இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கு? அதுக்காக தான் உங்களை வந்து பாருங்கிறோம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்தை நீங்க உட்காந்து படிச்சு பாருங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது, இன்னைக்கு ஆண்டவருடைய கீர்த்தி இப்படிலாம் பார்வையற்ற மக்கள் சபைக்கு இப்படிலாம் செய்யறோம் வந்து சொல்றோம். நீங்க தூரத்துல இருந்து கேட்குறீங்க. இதை மாதிரி தான் சேபாவின் ராஜஸ்திரின்னு ஒருத்தி இருந்தா. அவன் சாலமோன் கட்டின அந்த ஆலயத்தும் அவன் செய்கிற அத்தனை காரியத்தினுடைய கீர்த்திய தூரத்திலிருந்து கேள்விப்பட்டு என்ன செய்தார்? விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரங்களோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தினங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களையும் எருசலேமுக்கு வந்தாள். அவள் சாலமோனிடத்தில் வந்தபோது மனதில் இருந்த எல்லாவற்றையும் கூறி அவள் சந்தேகத்தை எல்லாத்தையும் கேட்டா. அவனிடத்தில் சம்பாஷித்தாள், உரையாடினாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் அவளுக்கு விடுவித்தான். விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றும் அவனுக்கு மறைபொருளாய் இருக்கவில்லை. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய சகல ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் உத்தியோகஸ்தருடைய வரிசைகளையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது ஆச்சரியத்தால் பிரமித்து ராஜாவை நோக்கி, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்திலே கேள்விப்பட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து இதை கண்களால் பார்க்கும் முன்னே இந்த வார்த்தைகளை நான் நம்பவில்லை. இவைகளில் பாதியாகிலும் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று காண்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமாய் இருக்கிறது. இப்படி சொல்லணுமா? இங்க ஒண்ணும் இல்லைன்னு சொல்லணுமா?
வந்து பாருங்க. பார்த்த பிறகு நன்மை செய்யணுமாண்டாம உங்களுக்கே கர்த்தர் ஏவுவார். ஏதோ இன்னைக்கு எல்லாரும் வந்து சொல்லலாம், நானும் செய்கிறேன் வந்து பாருங்க. ஏன்னா காண்பதெல்லாம் உண்மை கிடையாது, உண்மைக்கு என்று அழிவும் கிடையாது. ஆண்டவருக்காக உண்மை வழி நடக்கிறவன் உத்தமனுக்கு கர்த்தர் நித்தமும் துணை நிற்கத்தான் செய்கிறார். ஆமாம், அநேக தூரத்துலேருந்து இன்னைக்கு எல்லாரும் வரான். இன்னைக்கு கண்ணு தெரிஞ்சவங்க கூட இந்த பார்வையற்றவங்களை வச்சு விளம்பரம் காட்டுறவங்க இருக்காங்க. அந்தந்த நேரம் கூப்பிட்டு இந்த வாருங்க நான் பார்வையற்ற வச்சு அதுக்கப்புறம் கிட்ட கூட வரமாட்டாங்க. நான் கேட்குறேன், ஒருத்தராவது தான் வீட்டுக்குள்ளே ஏற்று குடி வைக்க முடியுமா? எனக்கு கண்பாருளே தூரத்துலேருந்து சொல்லலாம். கையை பிடிச்சி கூப்பிட்டு போனாலும் அடுத்த நிமிஷம் நல்ல சோப்பு இருக்கான்னு கேட்குற உலகத்தில் நாம் வாழ்கிறோம். எனக்கு அண்ணன் தொட்ட கையை கழுவணுங்கிறவனையும் எனக்கு கண்பாருளே வந்து பாருங்க. தூரத்தில் சொல்கிறத வச்சு நீங்கள் நம்பணும்னு நான் உங்களை கட்டாயப்படுத்தவே இல்லை. எங்கள் சபைக்கு எப்போவாவது நேரம் கிடைச்சா தயவு செய்து வாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்க, ஐயா நான் தூரத்தில் வந்து டிவியில் பார்த்தேன், இங்கே வந்து பார்த்தால நான் நம்பலை, ஆச்சரியமாக இருக்குய்யா. ஏன்னா கர்த்தர் செய்த நன்மைகளை வந்து பாருங்கள் இல்லையா? அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் எங்கே தானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையெல்லாம் பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையெல்லாம் பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. சாலமோனுடைய கீர்த்தியை பார்த்துட்டு அவன் சொல்கிறான். 4ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தையும் அவன் கட்டின அரண்மனையையும் அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும் உத்தியோகஸ்தருடைய வரிசைகளையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபாத்திரக்காரரையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் பார்த்தபோது அங்கே பார்த்தபோது ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாலாம். அப்பா இப்படி இருக்குமான்னாலாம். நீங்கள் வந்து பாருங்க. 2 கண்ணுதிரியாங்களை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கும் சாப்பிட வச்சு திருப்பி கொண்டு விடுறாங்க. ஐயா இப்படி ஒரு இது என்ன காணிக்க எண்ணி பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரமிக்கும். என்னையா ஒரு ஆராதனை முடிச்சு என்ன அன்றைக்கி ஓடுற ஜெனரேட்டருக்கு பெட்ரோல் 500 ரூபா ஊற்றிருப்போம். ஆனால் ஆராதனையில் காணிக்க 300 ரூபா இருக்கும். வந்து பாருங்க, கர்த்தர் ஏவினா நன்மை செய்யலாம். ஆனால் நன்மை செய்வது கடமை, மறந்துடாதீங்க. ஏன்னா மனித வாழ்க்கை என்பது சங்கீதக்காரன் சொல்லுகிறான். 103ஆம் சங்கீதம் 14-15 வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கொப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான், காற்றது மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த மட்பாண்டத்தில் கிருபையை பெற்றிருக்கிற நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோமா? நன்மை செய்வதற்காக, நற்கிரியைகளை செய்வதற்காக. அநேக நேரம் மறந்துடுறோம். இயேசு இந்த பூமியில் வந்து அதை காமிச்சிட்டு போனார், கிரியை. அதனால தான் சொல்கிறாங்க, விசுவாசிக்கிற எல்லாரும் தேவன் ஒருவன் உண்டுன்னு எல்லாரும் நம்புகிறோம். நல்லது, பிசாசுகளுக்கும் தெரியுது. அதான் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அவர் தூரத்தில் கண்டவுடனே கதரே நாட்டிற்கு வருகிறார் இயேசு. அப்படி வந்தவுடனே ஒரு ஆசத்து ஆவி பிடித்த ஒருவன் ஓடி வந்து அவர் இந்த பிசாசை பேசுது. என்ன பாசு? உன்னதமான தேவனுடைய குமாரனே, உள்ளத தேவனே, இணைந்திட உள்ளம் ஏகுதையா, உன்னோடு இணைந்திட என்னுள்
பலவீனம் நீக்கிடும், பலவானாய் மாற்றிடும், பலவீனம் நீக்கிடும், பலவானாய் மாற்றிடும், உள்முக சாயலாய் உருவாற்றும் தெய்வம், உள்முக சாய ஒரு மாற்றம் இயேசுவே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசலே உம்மை பற்றி தானே உன்னத தேவனே எல்லே சொல்லாஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏகுதையா. எனக்கு அன்பாருனே, அவரோட இணையணும்னா அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்யணும். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில நற்கிரியைகளை செய்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எப்படிப்பட்டவனுக்கு? தாய் தகப்பன் கைவிட்டு ரோட்டில் உட்கார்ந்துருக்கான் பர்திமேயு. மார்க் 10:46 தீமேயுவின் மகனான பர்திமேயு எரிகோ பட்டணத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். லூக்கா 18:35 பார்க்கிறோம். அப்படிப்பட்டவன் யாரும் அவனை நேசிக்கலை, இயேசுவை கூப்பிடக்கூட விடலை. தாவீதின் குமாரனே நசரேனாய் இயேசுவை இறங்குனா சுற்றி இருக்க, ஏய் பேசாமரியா, என்னது கூப்பிடுற, அவர் போறார்ல பேசாமரு. யார் அவனை கத்த விடலை. ஆனால் அவன் முன்னிலும் உறக்க கத்தினான், இயேசு நின்றார், இயேசு நின்றார். ஒரு கண்ணுதிராவுடைய சத்தம் இயேசுவே நிற்க வச்சிருச்சு. ஏன்? அவர் இந்த பூமிக்கு நன்மை செய்கிறதற்காகவே வந்தார். நீங்கள் நான் இந்த பூமியில் எத்தனை காலம் வாழ போகிறோம்? எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? எல்லாவற்றையும் சிலர் சொல்லாங்க படைத்தான், எல்லா மனுவுக்காக, மனுவை படைத்தான், தன்னை வணங்குகிறான். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதமும் சொல்லுது. ஆனால் இன்னொரு காரியத்தை இங்கே அழகா எழுதியிருக்கார் எபேசியர் 2:10. நம்ம அதை தியானிக்கும் போது எத்தனை ஆறுதல் வருது பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்யறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. எதுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள். ஏன்னா அவருடைய சிந்தை நமக்குள்ள வந்தா தான் நாம் அப்படி வாழ முடியும். நாம் உண்டாக்கப்பட்டது ஏதோ இந்த பூமியில் வாழ்ந்தோம், இருக்கிற வரைக்கும் தின்னோம், 4 வீட்டை கட்டினோம், பேரம்பேத்தியை பெற்றோம், போனோம், பௌத்திரி பூத்திரி எல்லாம் எடுத்தோன்னு. அதல்ல, நாம் என்ன செஞ்சிருக்கணும்? நாம பாரும்ல, ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும், ராஜா ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும், என் இயேசு ராஜாவுக்கே துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும், என் இயேசு ராஜாவுக்கே.
அவர் ஏதாவது இந்த பூமியில் செய்யத்தான் வந்தார். நாம் சிருஷ்டிக்கப்பட்டதனுடைய நோக்கம் ஏதோ குடும்பத்தில் பிறந்தோம், வாலிபத்தில் ஏதோ ஒன்றை கட்டினோம், 7-8 பிள்ளைகளை பெற்றோம், அடுத்தடுத்து பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டோம். இது நல்லது. ஏன்னா வேதம் சொல்லுது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஏன்னா வேதம் சொல்லுது, அழகா சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவன் வீட்டோரங்களிலே மனைவி காணி தரும் திராட்சை செடி பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல பிள்ளைகளும் இருப்பார்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வு. ஆமா, கர்த்தருக்கு பயந்தவனுக்கு இத்தனை ஆசீர்வாதம் இருக்கு ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் இது நம்ம அறியணும். கிறிஸ்துவுக்குள் எதுக்காக நற்கிரியைகளை செய்கிறதற்கு. தொற்கால் நற்கிரியைகளை செய்ததுனால தான் செத்த பிறகு பொழைச்சா. அப்போ 9:36 தொற்கால் என்ற ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். அவள் ஒரு டெய்லர், சட்டை தைக்கிறவ. ஒரு ஊசி நூலும் தான் அவட்ட இருந்துச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு மாதிரி சிங்கர் தையல் மிஷினும் உஷா தையல் மிஷினும் வைக்கலை. அவள் சாதாரண ஊசி நூலும் தான். அதை வச்சு ஏழை விதவை பெண்களுக்கு ஆடைகளை தைத்து கொடுத்தா, அங்கிகளை தைத்து கொடுத்தா. அதுக்காக தொற்கால் செத்து போகலையா? செத்தா. அவளை அடக்கம் பண்ணுறதுக்கு மாடி மேலே தூக்கி வச்சாச்சு. எல்லா பெண்களும் பேதுருவை கூப்பிட்டுட்டாங்க. வர்றது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. லித்தா ஊரில் இருந்தார், வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வர்றதுக்குள்ளே தொற்கால் தங்களோடு இருக்கும்போது அவள் செஞ்ச நன்மையெல்லாம் கையில் வச்சு எல்லாரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. பேதுரு பார்த்தாரு, இத்தனை நன்மை செய்தாளா, நற்கிரியைகளை செய்தாளா, இவ இன்னும் கொஞ்ச நாள் வாழட்டும், போய் ஜெபம் பண்ணி அவளை உயிரோடு எழுப்பி விட்டார். நாம் செய்கிற நன்மை நமக்கு ஐயா இம்மையில் மட்டுமல்ல மறுமையில் மட்டும் இல்லை, நன்மை செய்யும். மறந்துடாதீங்க. நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீங்க. நன்றி அறியாதவர்களுக்கு, துரோகிகளுக்கு நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறதுக்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்க. எல்லாம் செய்யத்தக்க எதுன்னு கண்டுபிடிச்சி போய் பாருங்க. தொலைக்காட்சியில் பார்க்குற நீங்கள், நான் அதனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரிப்பும் சொல்கிறேன், எப்போமாவது மதுரைக்கு திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா எங்கள் ஆலயத்தை வந்து பாருங்கள். கண்ணுதிராத மக்கள் ஆலயத்தில் நீங்களும் கொஞ்சம் நேரம் ஆராதனையில் உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஏவினா நீங்கள் செய்யலாம். எங்கெங்கேயோ போகிறீங்கல்ல, இதுக்கு ஒரு நாள் இந்த ஏழைகள் மக்களோட வந்து பாருங்களேன். வந்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லலைன்னா நீங்கள் செய்யவே வேண்டாம். ஏன்னா மனுஷரால் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு வெளிப்படுத்தணும். அதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நான் மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எத்தனையோ கட்டுமான பணின்னு நிற்கிது. அது இது கிறிஸ்மஸ் காலம். இதில் எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு கொடுப்போம், சிலருக்கு ஊன்றுகோல் கொடுப்போம், சிலருக்கு துணிமணி கொடுப்போம். போன வட்டம்லாம் திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா மழை வேறு, நல்ல மழை. 450 பேர் வந்து நின்னாங்க. எனக்கு சாப்பாடு கொடுக்குறக்குள்ள ஐயோ இவங்களை வெறுமையாக அனுப்பிடக்கூடாது, எனக்கு மீட்டிங்கை விட செய்தியை விட அதுதான் பாரமாக இருந்துச்சு. இந்த வருஷமும் ஆண்டவர் அதற்கு குறையில்லாமல் ஆட்களை எழுப்பணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை ஐயா, பார்வையற்றவர் மரித்தா கூட அடக்கமற்ற சொந்தக்காரர் வர மாட்டான், ஒரு ஃபியூனரல் பண்ணி வச்சுருக்கணும். தொலைக்காட்சி நிகழ்ச்சி அனுதினம் வரணும். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தோடு விட்டுறாமல் வந்து பாருங்கள். ஒருவேளை கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர் உதவி பண்ண? இதில் 2 நம்பர் ஜிபே நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபோன்பே இருக்கும். ஒருவேளை ஐயா நான் கொடுக்கறதுக்கு சுவிசேஷ பணி கொடுக்கணும், அதுக்குன்னு தனியாக இருக்குது. அதாவது சமூக சேவை கொடுக்கணும், தனியாக இருக்குது. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு கணக்கே எனக்கு வேண்டியதில்லை, அவங்க நீங்கள் ஜிபே ஃபோன்பேயில் தாராளமாக அனுப்பிக்கலாம். இப்படிப்பட்ட ஏதாவது உங்களுக்கு உண்டானால் என்னிடத்தில் கேட்டால் அதற்கேற்ற வழிகளை காண்பேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். எங்கள் ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வேனில் கூட்டி வர மட்டும் 16,000 ரூபா செலவழிக்கிறோம். ஒரு மாதமில் ஒரு அம்மா பாரத்தோடு சொன்னாங்க, இந்த மாதம் முழுக்க இந்த ஆத்மாக்களை 2 கண்ணுதிரியா பிள்ளைகளை கூட்டு வர்ற பொறுப்பை நான் 16,000 ரூபா அனுப்பி ஏற்றுக்கிறேன் ஐயான்னாங்க. இப்படி ஒருவேளை உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், நல்ல நாட்களில் உணவு கொடுக்க, அழைத்து வர, கட்டுமான பணிக்கோ எதற்கு கர்த்தர் உங்களை ஏவராக அதுக்கு தொடர்பு கொள்ளலாம்.
நானும் உங்களுக்காக எப்போதும் போல இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்தாரே. நாங்கள் இன்றைக்கு ஒரு நிமிஷம் நன்றி மறந்துட்டாங்கன்னு சொல்லி கைவிட்டுறோம். ஆனால் நன்றி இல்லாத மக்களை பார்த்து தான் பிதாவே இவர்களுக்கு மன்னிங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று ஜெபித்தீரே. அந்த ஞானத்தை எங்களுக்கும் தாங்கப்பா. நாங்கள் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் என்கிற உணர்வையும் தாரும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். படித்து வேலை இல்லாமல் இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கணவனை இழந்த மனைவிக்காய், மனைவியை இழந்த கணவனுக்காய், பிரிந்திருக்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷத்தில் மருத்துவமனையில் ஐயா வைத்துவிட்டு தன் தகப்பனுக்காய், தாய்க்காய், மகனுக்காய், பிள்ளைக்காய் மனம் சோர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி நிமித்தம் ஐயோ இந்த வியாதியிலிருந்து எந்திரிப்பேனான்னு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் கவலை கழிப்பாய் மாற்றுங்க. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாருக்கும் ஒத்தாசை அனுப்பி ஆசீர்வதிங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.